அப்போதுதான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது பெனசீர். நீ அபு மாலிகுக்கு எழுதிய மடலை மஃப்சுக் கானிடமிருந்து திரும்ப பெறவில்லையே. அந்த மடல் ஒருவேளை ஷெஹன்ஷாவிற்கு கிடைத்து விட்டால்? ஒருவேளை ஷெஹன்ஷாவின் கையில் அந்த மடல் கிடைத்திருந்தால் நாம் இங்கே நிம்மதியாக இருந்திருக்க முடியாது. எப்போதோ கைது செய்திருப்பார்கள். அதோடு அனைவருக்கும் புரியும்படி அந்த மடல் ஒன்றும் எழுதப்படவில்லை. சலாம் பெனசீர், பாஷா அவர்கள் உங்களை உடனே வருமாறு அழைத்தார். ஷெஹன்ஷா என்னை வர சொன்னாரா? எதற்காக இருக்கும்? சாகிரா, அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்குமோ? அவ்வாறு இருந்தால் இன்னொரு சந்தர்ப்பத்திற்காக நான் காத்திருக்க மாட்டேன். நான் இப்பொழுதே ஷெஹன்ஷாவை கொன்று விடுகின்றேன். ஆதாப் ஷெஹன்ஷா, தாங்கள் இங்கு என்னை வர சொன்னீர்களா? உங்களுக்கு பல திறமைகள் இருக்கிறது. அதை தெரியப்படுத்தும் வாய்ப்பை நீங்கள் எனக்கு வழங்கவே இல்லை. சரி, இப்போது வாய்ப்பளிக்கிறேன். இந்த மடலை உங்கள் தாயாருக்கு நீங்கள் எழுதினீர்களா? ஆமாம் ஷெஹன்ஷா. அப்படி என்றால் இந்த மடல் எந்த மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது? அது ஹிந்தியில் ஹுசூர். ஏன் ஹிந்தியில்? நீங்கள் ஒரு முசல்மான், அதுவும் காபூலை சேர்ந்தவர். அப்படி என்றால் இந்த மடலை தாங்கள் உருதுவில் தானே எழுதியிருக்க வேண்டும். யா குதா, என்னை கொன்றுவிட நினைக்கிறீர்களா? ஏன் அவ்வாறு கூறுகின்றீர்கள்? யாராவது உங்கள் அழகை பார்த்தால் மதிமயங்கி இறந்து விடுவார்கள் அல்லவா? சரி, போகட்டும். இந்த மடலை எதற்காக தாங்கள் மாற்று மொழியில் எழுதினீர்கள் என்று கூறுங்கள். தங்களுக்கு என் மீது சந்தேகமா ஷெஹன்ஷா? இல்லை, நீங்கள் எங்கிருந்து வந்தீர்களோ அந்த இடம்தான் சந்தேகத்தை தூண்டுகிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த மொழியில் எழுதியதுதான் என் சந்தேகத்தை இன்னும் அதிகமாக்குகிறது. என்ன கூறுவது ஷெஹன்ஷா? உண்மையில் என் தாய் ஒரு முசல்மான் அல்ல, இந்துஸ்தானை சார்ந்தவர். ஆகையால் தான் இம்மொழியில் எழுதினேன். திருமணத்திற்கு பிறகு கல்மா படித்து அவர் இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவருடைய மொழியை மறக்கவே இல்லை. இப்பொழுதும் அவர் என்னுடன் அவருடைய தாய்மொழியில் தான் பேசுவார். அவருடைய நினைவில் தான் நான் அந்த மடலை அவருடைய தாய்மொழியில் எழுதி அனுப்பினேன். பெற்ற தாயுடைய ஞாபகம் வருவது குற்றம் என்றால் நான் அதற்கு தண்டனை அனுபவிக்க தயாராக இருக்கிறேன் ஷெஹன்ஷா. அது ஒன்றும் தவறில்லை. எதை தெரிந்து கொள்ள நினைத்தேனோ அதை தெரிந்து கொண்டேன். எனக்கு உங்கள் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது. உங்கள் தாயை போலவே நிறைய பேர் தங்கள் தாய்மொழியை மறக்க முடியாமல் இருக்கிறார்கள். ஜோதா பேகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நிக்காவிற்கு பின்னும் இஸ்லாம் மதத்திற்கு அவர் மாறவே இல்லை. பரவாயில்லை. பட்டுவாடா அதிகாரிக்கு தெரியப்படுத்த இந்த மடலை இன்றே இவரது தாய்க்கு அனுப்பிவிடச் சொல். நீங்கள் செல்லலாம். ஆதாப் ஷெஹன்ஷா. ஷிவானி, இப்போதெல்லாம் நீ மிகவும் அடம் பிடிக்கிறாய். இந்த குளிரில் இதையெல்லாம் பண்ண வேண்டுமா? அறைக்கு சென்று இதையெல்லாம் பண்ணக்கூடாதா? இல்லை அக்கா, அறையில் இருப்பதால் என்ன ஆனந்தம். இந்த அழகான தோட்டத்தில் பறந்து விரிந்த ஆகாயம், நட்சத்திரங்கள், இதுவே எனக்கு பிடித்திருக்கிறது. அப்படி என்றால் சரி, இங்கிருந்து நட்சத்திரங்களை எண்ணி முடித்த பிறகு எனக்கு சொல்லி அனுப்பு. உண்மையை சொல்ல வேண்டுமானால் இங்கு வந்தது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதோடு உங்களை பார்த்ததில் மேலும் ஆனந்தம். சரி சரி, பேசுவதை நிறுத்திவிட்டு எண்ணெயை தடவிக்கொள். மாமா அவர்களே, வணக்கம் மாமா. ஆதாப் ஷிவானி. என்னுடைய இடத்தையே தாங்கள் எடுத்துக்கொண்டீர்களா? அது எவ்வாறு? எவ்வாறென்றால் தினமும் இந்த நேரத்தில் உங்கள் அக்கா எனக்கு மாலிஷ் செய்து விடுவார்கள்.
ஐயோ கடவுளே, நான் தவறிழைத்து விட்டேன். வாருங்கள், நீங்களே வந்து இங்கு அமர்ந்து கொள்ளுங்கள். சரி ஜோதா பேகம், வழக்கம் போல் எனது தலையை இன்று தாங்கள் மாலிஷ் செய்யுங்கள். தேஜா என்னை தேவி மாதாவின் கோவிலுக்கு அருகில் சந்திப்பதாக கூறினார். இப்போது அனுமதி பெற்றுவிடலாம். மாமா அவர்களே, ஆக்ராவில் தேவி மாதாவின் கோவில் உள்ளதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இருக்கின்றது. உங்கள் அக்கா எப்போதும் அங்கே செல்வார்கள், என்னோடு சேர்ந்து. ஏன் போய் கூறுகிறீர்கள்? பொய்யா? அவ்வாறென்றால் மாமா உங்களோட கோவிலுக்கு வரமாட்டாரா? இல்லை இல்லை, அப்படி இல்லை. வருவார், ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் வரமாட்டார். நன்றாக கேட்டாயா சிவானி? உனது அக்காவுக்கு எவ்வளவு பிடிவாதம்! தினமும் நான் அவர்களோடு கோவிலுக்கு செல்ல வேண்டுமாம். நான் ஒரு ஷெஹன்ஷா எனக்கு தினமும் வேலை இருக்கும் என்று கூறினாலும் ஒப்புக்கொள்ள மாட்டார். உடனே கோபம் வந்துவிடும். அக்கா, அவ்வளவு பிடிவாதம் நல்லதல்ல. ஷெஹன்ஷா அரசியல் விவகாரத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? மாமா அவர்களே, அந்த கோவில் எங்கே உள்ளது? தூரம் ஒன்றுமில்லை, அருகில்தான். நான் அங்கு செல்ல வேண்டும். ஆனால் நீ அங்கே செல்வதற்கு வாய்ப்பில்லை. ஏன்? என் தங்கை கோவிலுக்கு ஏன் செல்லக்கூடாது? ஏனென்றால் அங்கே திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் அங்கே யாரும் செல்லக்கூடாது. அப்படியா? கோயிலை சீரமைக்கும் பணியை செய்கிறீர்களா? நிச்சயமாக ஜோதா பேகம். அந்த கோவில் ஆக்ராவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதனால் நன்றாக பராமரிக்க வேண்டும் அல்லவா? பொறுமையாக ஜோதா பேகம், என் முடியை இழுக்காதீர்கள். உங்கள் முடியை நான் எங்கே இழுத்தேன்? அக்கா, மாமா உன்னை கேலி செய்கிறார். இது புரியவில்லையா? மாமா, மற்றவர்கள் செல்வதற்கு அனுமதி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு செல்வதற்கு தாங்கள் அனுமதி தாருங்கள். இல்லை சிவானி, திருப்பணிகள் நடந்து கொண்டிருப்பதால் காவலாளிகள் அங்கே பணியில் இருக்கிறார்கள். அதனால் யாரும் அங்கே செல்லக்கூடாது. தாயே ஜெகதாம்பா, தேஜு அந்த கோவிலுக்கு தான் வருவதாக என்னிடம் கூறினார். அவரிடம் எவ்வாறு தெரிவிப்பது? இன்று நீங்கள் என் மீது மிகவும் கோபமாக இருக்கிறீர்கள் போல் தெரிகிறது. சற்று நிதானமாக. உங்களை விட பெனசிர் மிகவும் அருமையாக மாலிஷ் செய்வாள். இந்த பெனசிர் யார்? அவள் என்னுடைய காஸ்கனிஸ். உங்கள் மொழியில் என்ன கூறுவீர்கள்? தாசி. சிவானி, அவளுடைய கைகளில் மந்திரம் இருக்கிறது. மாமா, அவ்வாறெல்லாம் ஒன்றுமில்லை. அவளால் என் அக்காவை போன்று மாலிஷ் செய்ய முடியாது. உங்கள் ஜோதா அக்காவின் மாலிஷை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். பெனசிரை புகழ்ந்து பேசிய உடனேயே மாலிஷ் செய்வதை நிறுத்திவிட்டார்கள். மாமா அவர்களே, ஏன் அக்காவை அழ வைக்கிறீர்கள்? அக்கா, உன் கையில் உள்ள நுட்பத்தை மாமாவிற்கு காட்டு. நீ செய்யும் மாலிஷால் அவர் அந்த பெனசிரையே மறந்துவிட வேண்டும். மாமா, நான் செல்கிறேன். நீங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருங்கள். வருகிறேன். சென்று வா. ஜோதா பேகம், நீங்கள் தொடரலாம். பெனசிரை பற்றி சிவானியிடம் கூற வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அவசியம் இருக்கிறது ஜோதா பேகம். சிவானி இங்க இருப்பதால் என்றோ ஒரு நாள் அவளுக்கு இந்த விஷயம் தெரியத்தான் போகிறது. பெனசிரை பற்றி வேறு யாராவது கூறி அவள் தெரிந்து கொள்வதை விட நானே அவனிடம் கூறிவிட்டால் அவளுக்கு வருத்தம் இருக்காதல்லவா? மாலிஷ்க்கு நன்றி ஜோதா பேகம். நான் சென்று வருகிறேன். ஷெஹன்ஷா, உங்களிடம் இன்னொரு விஷயம் பேச வேண்டும். உங்களுக்கு ஆபத்து இருக்கிறது. உங்களுக்கு எதிராக பெரிய திட்டம் தீட்டுகிறார்கள். எனக்கு தெரியும் ஜோதா பேகம். எனது சகோதரன் எனக்கு இதை முன்பே கூறிவிட்டான். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எனக்கு எதுவும் ஆகாது. ஷெஹன்ஷாவிற்கு எதிரிகள் இல்லாமல் இருப்பார்களா என்ன? என்னுடைய பாதுகாப்பிற்காக பெரியம்மா இருக்கிறார்கள், தாயார் இருக்கிறார்கள், அக்கா அவர்கள் இருக்கிறார்கள், எனது பேகங்களும் இருக்கிறீர்கள். பிறகு பெனசிரும் என்னோடு இருக்கிறார். நேற்று வந்தவள் மீது இவ்வளவு நம்பிக்கையா? நான் என்ன செய்வது ஜோதா பேகம்? நான் என்னவர்கள் என்று நம்பியவர்கள் என்னை எட்டி மிதித்து விட்டார்கள். சில நேரங்களில் ஆபத்து நெருங்கியவர்களாலும் ஏற்படுகிறது. சரி, நான் சென்று வருகிறேன். ஒதுக்குவதற்கு இது சாதாரண விஷயமில்லை என்று ஷெஹன்ஷாவிடம் எவ்வாறு கூறுவது? ஷெரீஃபுதீனை சந்தித்ததை அவரிடம் எவ்வாறு கூறுவது? அவர் கூறியதை ஷெஹன்ஷாவிடம் எவ்வாறு கூறுவது? இங்கு ஒளிந்திருக்கும் அந்த ஆபத்தான நபர் யார் என்று எவ்வாறு கண்டுபிடிப்பது? மோதி, இந்த காயம்பட்ட புறாவுக்கு மருந்து தடவி விட்டேன். இதை எடுத்து செல். இதை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் மோதி.
ஆதாப் அண்ணியவர்களே, வணக்கம். நீங்கள் என்னை வர சொன்னீர்களா? ஆம், உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும். ஷெஹன்ஷாவிடம் பேச நான் முயற்சி செய்தேன். ஆனால் நான் கோரியதை அவர் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அப்படி என்ன விஷயம் அண்ணியவர்களே? ஷெரீஃபுதீன் அவர்கள் எனக்கு ஒரு மடல் அனுப்பினார். அவர் என்னை சிறைச்சாலைக்கு வர சொன்னார். நான் சென்ற போது அவர் என்னிடம் ஷெஹன்ஷாவின் உயிர் ஆபத்தில் இருக்கிறது என்றார். ஷரீஃபுதீனுக்கு இந்த விஷயம் எவ்வாறு தெரிந்திருக்கும்? ஆனால் இதில் உண்மை இருக்கிறது. நேற்று பெனசீரின் மடலை ஷெஹன்ஷாவிடம் கொண்டு சென்றேன். அது வித்தியாசமான மடலாக உள்ளது. நான் என்ன செய்வேன் தாயே? மனம் சொல்வதை கேட்க மறுக்கிறது. ஏன் என்னை பார்க்க மறுக்கிறீர்கள்? மனதில் தாங்கள் இருக்கையில் ஏன் எனக்கு இந்த கவலை? ஏன் என்னை விட்டு விலகி சென்றீர்கள்? இருக்கும் ஊரை விட்டு ஏன் சென்றீர்கள்? போகும் பாதை தெரியாமல் தவிக்கும் பேதை இங்கே. என்ன அர்த்தமற்றதாக இருக்கிறது? எனக்கும் விளங்கவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் விளங்குகிறது. இதற்கு பின்னால் நிச்சயம் ஒருவன் இருக்கிறான். அந்த அபுமாலி என்ன திட்டம் தீட்டியுள்ளான்? அதைத்தான் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். வேலை இன்னும் முடியவில்லை. இத்தனை தினங்களுக்கு பிறகு செய்தி வந்திருக்கிறது, அதுவும் வேலை முடியவில்லை என்று. பெனசீர் எத்தனை நாட்களாக ஆக்ராவில் இருக்கிறாள். ஆனால் இன்னும் ஜலாலை அவளால் நெருங்க முடியவில்லை. ஜலாலை நெருங்குவது எவ்வளவு கடினம் என்பதற்கு இவளே நல்ல சாட்சி. ஷரீஃபுதீனும் சிறையில் மாட்டிக்கொண்டு விட்டான். பஹல்வான் இம்தியாஸ் கான் இறந்தே போய்விட்டான். நான் நினைத்தேன் அவனோடு ஜலால் போட்டியிட்டு இறந்து விடுவான் என்று. ஆனால் கடைசி நேரத்தில் ஆதம் கான் அனைத்தையும் கெடுத்து விட்டான். இப்போது நான் தான் ஏதாவது செய்தாக வேண்டும். அப்படி என்றால் தாங்களே ஆக்ராவிற்கு செல்கிறீர்களா? நிச்சயமாக. வெளியிலேயே எவ்வளவு நாட்கள் காத்திருப்பது? நான் தோல்வி கண்டுவிட்டேன். இனி ஆக்ராவை நாம் கைப்பற்ற வேண்டும் என்றால் அதற்குள் நுழைந்தாக வேண்டும். இன்றில்லாவிட்டாலும் நாளை பெனசீர் அவளது வேலையை முடித்து விடுவாள். அடுத்து முகலாய சாம்ராஜ்யத்தின் அரியணையை வேறொருவன் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அந்த அரியணைக்கு தகுந்தவன் நானே என்ற வகையில் அதை கைப்பற்றியாக வேண்டும். நான் கேள்விப்பட்டேன் மிர்சா ஹக்கீம் ஆக்ராவில் இருக்கிறானாம். அவனால் தங்களுக்கு உதவி கிட்டும். இல்லை, அவன் எனது உறவுக்காரனாக இருக்கலாம். இருந்தாலும் அவன் என்னை விட ஜலாலுதீனுக்கு தான் விசுவாசி. எனவே அவனால் நமக்கு எந்த உபயோகமும் இல்லை. எனவே நமது வேலையை நாம் தான் முடித்தாக வேண்டும். உடனே ஆக்ரா செல்வதற்கு தயாராகுங்கள். ஆக்ரா சென்றால் தங்களை பிடித்து விடுவார்கள் என்ற பயம் இல்லையா? இல்லை. யா அல்லாஹ், நீ இங்க இருக்கின்றாயா? அதுவும் தனியாக? எப்போதிலிருந்து? ஜாவிதா, நீங்களா? வணக்கம். ஆதாப், நீ எங்களுடைய விருந்தாளி. ஆனால் உன்னுடன் யாரும் இல்லை. இது வருத்தப்பட வேண்டிய விஷயம். சொல்ல போனால் தவறு என்னுடையதுதான். எனக்கு நன்றாக நினைவிருக்கின்றது. நான் ஆமீருக்கு வந்த பொழுது என்னை அனைவரும் எவ்வளவு நன்றாக பார்த்து கொண்டீர்கள். ஆனால் என்னை பார், நான் உன்னை சரியாக கவனிக்கவே இல்லை. என்னை மன்னித்து விடு. ஜாவிதா அக்கா, நீங்கள் எவ்வளவு அன்பானவர்கள். உங்களை யாராவது தவறாக நினைப்பார்களா? ஆதாப், வணக்கம். தோட்டத்தின் மூளை இடுக்குகளில் நன்றாக சோதனையிடுங்கள். காவலனை பாம்பு தீண்டியது போல் மீண்டும் ஒரு சம்பவம் இங்கு நடக்கக்கூடாது. நிச்சயம் ஹுசூர். இங்கு அனைத்து இடங்களும் சோதிக்கப்பட்டு வருகிறது. தவறாக புரிந்து கொண்டாயா? வேடிக்கையாக உள்ளது. ஆதாப், இம்முறை அவர் ஆதாப் கூறுவது உனக்குதான் தெரிந்து கொள் சிவானி. இப்பொழுது நீ உன் வணக்கத்தை கூறலாம். நான் தங்களை சரியாக கவனிக்கவில்லை. அது என்னவென்றால், நீங்கள் என்னிடம்தான் ஆதாப் கோருகிறீர்கள் என்று நினைத்தேன். அதான் நான் வணக்கம் தெரிவித்தேன். பிறகு என்னை பார்த்து ஆதாப் கோரிய போது ஜாவிதா அக்காவுக்கு கூறுகிறீர்கள் என்று நினைத்தேன். முதல் முறை நீங்கள் வணங்கிய போது கவனிக்காமல் இருந்ததற்கு என்னை மன்னிக்க வேண்டும். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீர்கள். நிச்சயம் உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். என்னுடைய சிவானிக்கு பெரிய மனது இருக்கிறது. ஜோதா பேகத்தின் சகோதரி ஆயிற்றே. தங்களுக்கு தெரியுமா மிர்சா, நான் ஆமீருக்கு சென்றிருந்த போது நான் சிவானியிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டேன். இவர் மிகவும் சுவையாக சமைப்பார், இல்லையா சிவானி? இவர் எவ்வாறு சமைக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்காகவே ஆமீருக்கு செல்ல வேண்டும். இங்கே இவர் நம்முடைய விருந்தாளி ஆயிற்றே. இவரை உபசரிப்பது நம்முடைய கடமையாகும். சிவானி அவர்களே, தாங்கள் எப்போது என்னை அழைப்பீர்கள்?
என்ன விஷயம்? அனைவரும் ஒன்றாக இங்கிருக்கிறீர்கள். ஆதா பண்ணியவர்களே, வணக்கம் மிர்சா. நான் துளசி பூஜைக்கு சென்று கொண்டிருக்கிறேன். உங்கள் அனைவரையும் ஒன்றாக பார்த்தேன். என்ன விஷயம்? அனைவரும் இங்க இருக்கிறீர்கள். ஏதேனும் விசேஷமா? அதாவது சிவானி இங்கு தனியாக நிற்பதை பார்த்தேன். அதனால் தான் நான் வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் எனக்கு இப்பொழுது அனுமதி தந்தால் சிவானியை தோட்டத்தை சுற்றி பார்ப்பதற்கு அழைத்து செல்லட்டுமா? ஆம், நிச்சயமாக. இதில் கேட்பதற்கு என்ன இருக்கிறது? செல் சிவானி. கொழுந்தனாரே, தாங்கள் எங்கு செல்கிறீர்கள்? ஜாவிதா பேகம் சிவானிக்கு தோட்டத்தை சுற்றி காண்பிப்பார். நான் தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? ஆம், நீங்கள் ஏன் சிவானி பின்பு செல்கிறீர்கள்? இது என்ன விளையாட்டு அண்ணி அவர்களே? அவர் தங்களுடைய தங்கை. ஆம், நானும் அதைதான் கூறுகிறேன். நீங்கள் ஷெஹன்ஷாவின் சகோதரர், சிவானி என்னுடைய சகோதரி. தாங்கள் கூறுவது விளங்கவில்லையே. ஆனால் எனக்கு புரிந்து விட்டது. நான் உங்கள் கண்களை படித்து விட்டேன். கூறுங்கள், நீங்கள் ஏன் சிவானியை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டிருந்தீர்கள்? என்ன விஷயம்? கூறுங்கள். அது தங்களுடைய தங்கை மிகவும் அழகாக இருக்கிறார். அப்படியா? அப்படி என்றால் அவள் அழகில் நீங்கள் விழுந்து விட்டீர்கள். ஆனால் அண்ணன் இன்னும் தங்கள் அழகில் விழவில்லை போலிருக்கிறதே அண்ணி. துளசி தாயே, நீங்கள் குடும்பத்தை காத்தருளுவீர்கள் என்றுதான் உங்களை வைத்து பூஜை செய்கிறார்கள். நீங்கள் தான் தாயே என் குடும்பத்தை பார்த்து கொள்ள வேண்டும். ஷெஹன்ஷாவின் பாதுகாப்பை நினைத்து எனக்கு மிகவும் சங்கடமாக இருக்கிறது. அவர் உயிர் ஆபத்தில் இருக்கிறது என்று எவ்வாறு நான் கூறுவேன்? எனக்கு ஒரு வழி காட்டுங்கள். என்ன விஷயம் அக்கா? மாமாவை பார்த்தவுடன் உங்களுக்கு கை கால் ஓடவில்லையா என்ன? ஆம் ஜோதா பேகம், உங்களுக்கு என்னவாயிற்று? நான் தங்களிடம் ஒன்று. நான் எதற்காக இங்கே வந்தேன் என்று தானே கேட்கிறீர்கள்? நான் எதேச்சையாக இங்கு வரும்போது நீங்கள் பூஜை செய்து கொண்டிருந்ததை பார்த்தேன். பிரசாதம் வாங்கிக் கொள்வதற்காகத்தான் வந்தேன். தருகிறேன். மாமா, எனக்கு தெரியும். பிரசாதம் வாங்கும் சாக்கில் நீங்கள் அக்காவை பார்க்கத்தானே வந்தீர்கள். இவர்கள் சென்றால் தான் ஷெரீஃபுதீன் கூறிய விஷயத்தை நான் கூற முடியும். இவர் உயிர் ஆபத்தில் இருக்கிறது என்று. உங்கள் இருவருக்கும் இப்போது தனிமை தேவை என்று நினைக்கிறேன். மோதி, வா, நாம் செல்வோம். வேண்டாம் சிவானி, உன் அக்காவிற்கு என்னை தனிமையில் சந்திக்க விருப்பமில்லை போல. நீங்கள் என்ன நினைப்பீர்களோ என்று அவர் சங்கோஜப்படுகிறார். குதாஃபிஸ். மீண்டும் சென்று விட்டாரே, இவரிடம் எவ்வாறு கூறுவது? மிக்க நன்றி. என்னை விடுவித்ததற்காக மட்டுமல்ல, அதோடு நன்றி கூற அவசியமில்லை ஆதம் கான். சரியான நேரத்தில் நீ முகலாயர்களின் மானத்தை காப்பாற்றினே, அதற்கு ஈடு எதுவும் இல்லை. நீ இந்த மரியாதைக்கும் கௌரவத்திற்கும் உரியவன். உனக்கு என்னிடமிருந்தும் ருக்கையாவிடமிருந்தும் மன்னிப்பு கிடைத்தது மட்டுமில்லாமல் மக்களிடமிருந்தும் அவர்களிடமிருந்தும் உனக்கு மன்னிப்பு கிடைத்தது, அதுதான் முக்கியம். நீ மிகவும் சரியாக கூறுகிறாய் ஜலால். இது சந்தோஷமான தருணம்தான். நான் வரும்பொழுது எனக்கு ஒன்று தோன்றியது. நீங்கள் அனுமதித்தால் நான் அதை கூறலாமா? கூறுங்கள். அதாவது இந்த மகிழ்ச்சியின் காரணமாக ஒரு கொண்டாட்டம் இருந்தால் நன்றாக இருக்கும். என் தாய் மிக சரியாக கூறுகிறார். அதோடு பெனசிரும் தன் திறமையை காட்ட அருமையான வாய்ப்பு. ஏனெனில் பெனசிர் அவர்கள் மிக அருமையாக நடனமாடுவார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அது உண்மைதான் ஆதம் கான். பெரியம்மா ஆதம் கான் கூறுவதும் சரிதான். நிச்சயமாக இந்த வெற்றியை நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும். அதோடு மிர்சாவும் இங்கிருக்கிறான், அவனும் இதை ரசிப்பான். ஆகட்டும். என்னவாயிற்று பெரியம்மா, தாங்கள் மகிழ்ச்சியாக இல்லை? தாங்கள் தானே இந்த ஆலோசனை வழங்கினீர்கள்? ஆலோசனை என்னுடையதுதான், ஆனால் கொண்டாட்டத்தை பற்றி அல்ல. விஷயம் பேகம் ஜோதாவை பற்றியது.
ஜலால், உனக்கு தெரியும் பேகம், ஜோதா சற்று கோபமாக இருக்கிறார். ஏனென்று நீ நன்றாகவே அறிவாய். இது போன்ற சமயத்தில் நீங்கள் கூறுவது சரிதான் பெரியம்மா. ஆனால் ஜோதா பேகத்திற்காக மற்றவர்களின் மகிழ்ச்சியை நாம் தியாகம் செய்ய முடியாது. இந்த கொண்டாட்டம் நிச்சயமாக நடக்கும். பெனசீரின் கலை நிகழ்ச்சியும் இருக்கும். ஆனால் இது ஆண்களுக்கு மட்டும்தான். ஆமோதிக்கிறேன். நான் சென்று அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன். ஷெஹன்ஷா, எப்போதிலிருந்து என்னை ஷெஹன்ஷா என்று அழைக்க ஆரம்பித்தாய்? எப்போதும் ஜலால் என்று தானே கூறுவாய்? அப்படியே கூறு. மன்னித்து விடு ஜலால். இனிமே அதகம் கான் உன்னை ஷெஹன்ஷாவென்றே அழைப்பார். நான் அவர்கிட்ட கட்டளை இது. அனைவரின் முன்பு இருந்தாலும் சரி, தனிமையில் இருந்தாலும் சரி. ஏனெனில் ஆதகம் கானுக்கு என்றும் நீங்கள் தான் ஷெஹன்ஷா. சரி பெரியம்மா, நீ சென்று விழாவிற்கான ஏற்பாடுகளை செய். வேடிக்கை இருக்கிறது. பெனசீர் உனக்காக மட்டுமே நடனமாடப் போகிறாள் ஜலால். நீ அதிகமாக மது அருந்தி சுயநினைவை இழக்க வேண்டும். அதை ஆதகம் பார்த்துக் கொள்வான். அப்பொழுதுதான் பெனசீர் உன் அருகில் வருவாள், மிக அருகில். பிறகு ஜோதாவிற்கு இந்த விஷயம் தெரிய வந்தவுடன் அவளுக்கு உடல் முழுவதும் பற்றி எரியும்.